Good morning students, I am MRK. We are going to see plus 1 mathematics chapter 5. Okay, exercise 5.1. அதற்கான introduction பார்க்க போகிறோம். பைனாமியல் தியரம் அப்படின்றது ஒன்று இருக்குது, சரிங்களா? அப்போ சாப்டர் 5 எக்ஸசைஸ் 5.1க்குள்ள இன்ட்ரொடக்ஷன் பார்க்க போகிறோம், சரியா? ஃபஸ்ட்டு ஒன், பைனாமியல் கோஎஃபிஷியன்ட்னா என்னன்னு தெரியணும். பைனாமியல் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னா என்ன அப்படின்ட்டு தெரியணும். உனக்கு கோஎஃபிஷியன்ட்னா உனக்கு தெரியும், எக்ஸ் ஸ்கொயர் முன்னாடி இருந்தால் எக்ஸ் ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு அர்த்தம். ஒரு பாலினாமியல் இருக்குது அப்படின்னா, இப்படி இருக்குது ஒரு பாலினாமியல் அப்படின்னா, இந்த ஏன்றது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர், பின்றது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், சின்றதை கான்ஸ்டன்ட் சொல்லுவோம். உனக்கு தெரியும் ஆல்ரெடி. ஓகே, குட். இப்போ பைனாமியலில் வந்து சீரீஸில் வந்து நம்ம கோஎஃபிஷியன்ட் படிக்க போகிறோம். ஓகே, என்சிஆர் அப்படின்னு காம்பினேஷன் படித்தோம்ல, அதுதான் n ஃபேக்டோரியல் பை n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் இன்ட்டு ஆர் ஃபேக்டோரியல். இதுதான் காம்பினேஷனுக்குள்ளே தான் பைனாமியல் கோஎஃபிஷியன்ட்ஸ் அப்படின்னு அர்த்தம். ரைட், அதில் நாட் வச்சுக்கோ, என்சி நாட் அப்படின்னா 1 அப்படின்னு அர்த்தம். என்சி என்னால் என்ன தான் 1. ரைட், வெரி குட். அடுத்து பைனாமியல் தியரம் அப்படின்றது வந்து ப்ரூஃப் இல்லாமல் தியரத்தை மட்டும் பார்த்துக்குறோம், சரிங்களா? ரைட், பைனாமியல் தியரம். ரைட், ஓகே, குட். அதோடைய எக்ஸ்பேன்ஷன் என்ன அப்படின்றது தெரியணும், விரிவாக்கம். ஏ ப்ளஸ் பி ஹோல் பவர் என் அப்படின்னு இருந்தால் என்சி நாட் ஏ பவர் என் மைனஸ் நாட் பி பவர் நாட் பார்த்துக்கோ, ப்ளஸ் என்சி 1 ஏ பவர் என் மைனஸ் 1 பி பவர் 1 அப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குவார். பியில் ஏல வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்குவார். என்சி 2 ஏ பவர் என் மைனஸ் 2 பி பவர் 2. தெரியுதா சொல்கிறது? ஃபஸ்ட்டு இது மாதிரி நாட்டில் எழுதிட்டு அப்படியே ஆரம்பிச்சுக்கோ. ப்ளஸ் அப் டு இடையில ஒரு டேம் எழுதிக்கிறணும், சரிங்களா? சொல்கிறது என்சிஆர் ஏ பவர் ஆர்த்து டேம் நான் வச்சுக்க, என் மைனஸ் ஆர் பி பவர் ஆர், அப்புறம் அப் டுன்னு போயிட்டு கடைசியில் nth டேம் வந்து என்சிஎன் ஏ பவர் 0 ஆயிருமா, என் மைனஸ் என் அப்படின்னா என்ன ஆயிரும், ஏ பவர் 0 ஆயிரும், பி பவர் என்னன்னு வந்துடும், ஏ பவர் 0 பி பவர் என் அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? இதில் இந்த நான் இடையில ஒன்று எழுதின பற்றியா, அதுக்கு பேர் தான் ஜென்ரல் டேம் அப்படின்னு அர்த்தம். பொது உறுப்பு அப்படின்னு அர்த்தம், ஜெனரல் டேம் அப்படின்னு அர்த்தம். ஜென்ரல் டேம் அப்படின்றது வந்து நான் வச்சுக்க, டி என் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு என்சிஆர் ஏ பவர் என் மைனஸ் ஆர் பி பவர் ஆர் அப்படின்னு அர்த்தம், சரியா? மறந்துடாத. நெக்ஸ்ட் ஒரு நோட் ஹிண்ட் எழுதுகிறேன். என்சிஆர் அப்படின்னா என்சி என் மைனஸ் ஆருக்கு ஈக்குவல் அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? ரைட். அப்புறம் இஃப் என் இஸ் ஈவன் அப்படின்னா, n இஸ் ஈவன் அப்படின்னா மிடில் டேம் அப்படின்றது வந்து இஸ் மிடில் டேம் இஸ் வந்து டி என் பை 2 ப்ளஸ் 1, டி என் பை 2 ப்ளஸ் 1, சரியா சொல்கிறது? ரைட். நெக்ஸ்ட்டு சப்போஸ் இஃப் என் இஸ் ஆட் அப்படின்னு சொல்லிட்டோம்னா, இஃப் என் இஸ் ஆடுன்னு சொல்லிட்டோம் அப்படின்னா, என் இஸ் ஆட் ஒற்றை அப்படின்னு சொல்லிட்டோம்னா டி என் மைனஸ் 1 பை 2 ப்ளஸ் 1 அப்படின்னு அர்த்தம், சரியா? நெக்ஸ்ட்டு வந்து டி என் ப்ளஸ் 1 பை 2 ப்ளஸ் 1 அப்படின்னு அர்த்தம். என் மைனஸ் 1 பை 2 இது கிராஸில் மல்டியில் பண்ணால் இது என்ன கிடைக்கும், என் ப்ளஸ் 1 பை 2 கிடைக்கும், இது என்ன கிடைக்கும், 3 பை 2 கிடைக்கும், அந்த மாதிரி, சரிங்களா சொல்கிறது? மறந்துடாத, மெதுவாக நிதானமாக படிச்சுக்கோ. ஈவன் டேம்னா பிரச்சனை இல்லாமல் போயிடும். டி என் பை 2 ப்ளஸ் 1 அப்படின்னு கீழே போட்டுட்டா போதும். இது என் மைனஸ் 1 பை 2 ஒன்று, இன்னொன்று என் ப்ளஸ் 1 பை 2 ப்ளஸ் 1 ஒன்று, ரெண்டும் ஆட் நம்பர் தான், மறந்துக்காத. கண்டுபிடிக்க சொல்லுவாங்க, இது இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா, இதை வச்சு கணக்கு வரும். 5.1 எக்ஸசைஸ்க்குள்ள இன்ட்ரொடக்ஷன் இதுதான், சிம்பிளாக சொல்லியிருக்கேன். ஸோ ப்ளீஸ் கேர்ஃபுல்லாக படிச்சுக்கோ. ஓகே, குட், தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் போவோம். கொஸ்டின் நம்பர் 1, எக்ஸ்பேண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. 2x கியூபு மைனஸ் 3/x ஹோல் பவர் 3 அப்படின்னு கொடுத்துருக்கு. ஓகேயா? ரைட். இது வந்து பைனாமியல் எக்ஸ்பேன்ஷன் பண்ணணும், ஓகேங்களா? ரைட். ஃபஸ்ட்டு
இது ஈக்குவல் பண்ணுறேன்னா ஈக்குவல் பண்ணிக்கோ. எதுக்கு? ஏ ப்ளஸ் எக்ஸுக்கு ஈக்குவல் பண்ணுறேன்னா ஈக்குவல் பண்ணிக்கலாம். ஏ ப்ளஸ் பிக்கு பண்ணாலும் சரி, எப்படி வேணாலும் பண்ணிக்கோ. ஏ ப்ளஸ் பிக்கு ஹோல் பவர் எண்ணுக்கு ஈக்குவல் பண்ணோம்னா, சரியா, ஏக்கு என்ன இருக்குது? 2x³ இருக்குது. ஈக்குவல் பண்ணோம்னா பிக்கு என்ன இருக்கும்? -3/xன்னு இருக்கும். சரிங்களா சொல்கிறது? எண்ணுக்கு என்ன இருக்குது? 3 அப்படின்னு இருக்குது. அப்போ பைனாமியல் எக்ஸ்பான்ஷன் பண்ணுறேன். ஏ ப்ளஸ் பி ஹோல் பவர் n ஈக்குவல் டு NC0 a power n-0 b power 0 plus NC1 a power n-1 b power 1 up to அப்படின்னு எழுதணும். புரியுதுங்களா? ரைட். இப்போ நான் எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். 2x பவர் 3 மைனஸ் 2x³ மைனஸ் 3/x ஹோல் க்யூப் ஈக்குவல் டு எண்ணுக்கு போல் என்ன இருக்குது? 3 C0 ஏக்கு எழுதிட்டு 3 - 0ன்னு போட்டுக்கோ. பிக்கு எழுதிட்டு -1/x எழுதிட்டு பி பவருக்கு 0 தான். சரிதானா? -3/x தம்பி, சாரி, இந்த இருக்குல்ல, இதை வச்சு யூஸ் பண்ணுறேன் அந்த ஃபார்முலாக்கு, மறந்துடாத. அப்போ தான் ஈஸியாக தெரியும். இதுக்கு என்ன இருக்குது? 2x³ ஓகே ப்ளஸ் NC1. அப்போ என்ன வந்துடும்? எண்ணுக்கு பதிலாக 3C1. ஓகே குட். ஏ பவர் 3 - 1 பி பவர் 1 ப்ளஸ்ஸு 3C2 a power 3 - 2 b power 2 ப்ளஸ்ஸு 3C3 இதோட முடிஞ்சிடும். ஓகேங்களா? ப்ராக்கெட் நம்ம ஃபில்லப் பண்ணிக்கிறோம். அப்போ இது 3 - 3 ஆயிரும், 0 ஆயிரும், இது 3ன்னு மாறிடும். அப்போ ஏக்கு பதிலாக என்ன இருக்க இருக்குது? 2x³ அப்படின்னு இருக்குது. பிக்கு பதிலாக -1/x -3/xன்னு இருக்குது. ஏக்கு பதிலாக இருக்கிறது பார்த்து, ஏக்கு பதிலாக வந்து 2x³ -3/x 2x³ -3/x. ஓகேங்களா? ரைட். 3C0னா என்ன அப்படின்னு தெரியணும். 1 அப்படின்னு அர்த்தம். 3C0னா என்னது? 1 அப்படின்னு அர்த்தம். ரைட்டு. இப்போ இது என்ன வந்துடும்? 2 பவர் 3 x³ பவர் 3 அப்படின்ட்டு வரும்ல, அதை எழுதிடவா? 2x² தம்பி, சாரி, இந்த கணக்குலேயே நான் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் பாரு. இதில் 3 இல்லை, 2 தான். பார்த்துக்கோ, நல்ல வேலை. ஸ்மால் மிஸ்டேக் ஆனாலும் மிஸ்டேக் ஆயிரும், அதனால் சொல்கிறேன். இந்த இப்போ கவனிச்சிட்டேன் பார்த்தியா? 2x² தான் இருக்குது ஹோல் பவர் 3. 2x² ஹோல் பவர் 3 2x² ஹோல் பவர் 3 - 2. ரைட். இப்போ 2x² ஹோல் பவர் 3ன்னு வந்துடும். இது 1ன்னு ஆயிரும். 3C1னா 3, 2x² ஹோல் பவர் 2ன்னு மாறிடும். -3/xன்னு மாறிக்கிறோம். ப்ளஸ் 3C2 அப்படின்றதுக்கு வேல்யூ தெரியணும்ல உனக்கு. 3C2 தனியாக போட்டு பார்த்துக்கிறியா? 3C2னா என்ன அப்படின்ட்டு 3 அப்படின்ற மாதிரி போடணும். உனக்குள்ளே போட்டுறவா? சரி. 3 × 2/2 × 1 அப்படின்னு அர்த்தம். 2x² ஹோல் பவர் 1 -3/x ஹோல் ஸ்கொயர்னு அர்த்தம். 3C3னாலும் 1 தான், ஏ பவர் 0னாலும் 1 தான், ஏ பவர் 0னாலும் 1 தான். சரிங்களா சொல்கிறது? ஏ பவர் 0 அப்படின்றனாலும் 1 தான். இங்கிட்ட என்ன இருக்குது? ரைட், இதுவும் 1 தான். -3/x ஹோல் க்யூப் அப்படின்றது. மினிமைஸ் பண்ணுவோம். 2 3 டைம்ஸ் போட்டால் 8, x² 3 டைம்ஸ் போட்டோம்னா x பவர் 6. 2 + 2 + 2 ஆட் பண்ணிக்கிறணும். இல்லை அப்படியே மல்டிப்ளை பண்ணாலும் சரி. ப்ளஸ் 3 2s are 6, சாரி 3 எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோ. 4x பவர் 4 -3/x ப்ளஸ் 2 2 கேன்சல். சரிங்களா? ரைட்டு. அப்போ என்ன இருக்குது? 3 × 2x² -9 ப்ளஸ் ஆயிருமா? ப்ளஸ் x², 9/x² -3 27, 3 3s are 9, 9 3s are 27/x³. இன்னும் சரி பண்ணுறேன். 8x பவர் 6 ப்ளஸ்ஸு, இங்கே மைனஸ் இருக்கா தம்பி? இங்கே மைனஸ் இருக்குது. இந்த மைனஸோட மல்டிப்ளை பண்ணால் -4 3s are 12, சரியா? 3 1 36 -36. இது ரெண்டையும் அடிச்சிட்டா x³ அப்படின்னு வந்துடும். அடுத்து என்ன வருதுன்னு பார்த்துக்க. இதில் x² கேன்சல் பண்ணிடலாம். 9 27 54 ப்ளஸ் 54 அப்படின்றது -27x³ அப்படின்னு கணக்கு எண்ட் ஆகுது. ஆன்சரை வெரிஃபை பண்ணிக்க. ஓகே, இதுதான் பைனாமியல் எக்ஸ்பான்ஷன் பண்ணி செய்கிறது. பொறுமையாக செய், இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி செய்.
ஓகேங்களா சொல்கிறது? அதுக்கு நம்ம மேட்ச் பண்ணி கம்பேர் பண்ணி செய்யணும், பொறுமையாக செய்யணும். சரியா? 2 மார்க் 3 மார்க் தான், 5 மார்க்லாம் கிடையாது. பொறுமை நிதானமாக செய் இதில். ரைட். நெக்ஸ்ட்டு என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்ட்டு பாரு. செகண்ட் சம். இது ஃபஸ்ட்டு. ஓகே, குட். ஃபஸ்ட்டில் செகண்ட் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, a + b ஹோல் பவர் 4ஐயும் a - b ஹோல் பவர் 4ஐயும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்கு. சரி, ஃபஸ்ட்டு வந்து a + b ஹோல் பவர் 4க்கு நான் எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். எக்ஸ்பேண்ட் பண்ணையில் பொறுமையாக பண்ணணும். அந்த ஏக்கு பதில் a தான் இருக்குது, பிக்கு பதில் b தான் இருக்குது. ஏக்கு பதில் a தான் இருக்குது, பிக்கு பதில் b தான் இருக்குது. எண்ணுக்கு பதில் மட்டும் மாறுது. அப்போ 4c0 4 - 0 0. இது a, இது b. ஓகேயா? ரைட். அப்படியே பொறுமையாக நிதானமாக இது பண்ணு. 4c1 அப்படின்னா ப்ராக்கெட்டை போட்டுட்டு அப்புறம் வேணால் செஞ்சுக்கிறோம். 4c2 எது வரைக்கும் எழுதணும்னு தெரியணும்ல, விவரமாக எழுதணும். ப்ளஸ் 4c3. அப்போ ஏ பிக்கு அப்புறம் சப்ஸ்டிட் பண்ணிக்கிறோம். 4c4 இதோட முடிஞ்சிடும். ஓகேங்களா? ரைட். அப்போ இங்கே என்ன ஆகும்? 4 - 1 1, 4 - 2 2, 4 - 3 3, 4 - 4 0 4. இதுக்கு ஏ ஆன்சர், இதுக்கு பி ஆன்சர். இதுக்கு ஏ, இதுக்கு பி, இதுக்கு ஏ, இதுக்கு பி. எப்படி எழுதுகிறோம் பார்த்தியா? வரமா? அப்படி எழுதுனா ஃபாஸ்ட்டாக ரைட் பண்ணலாம். ஓகே, ரைட். 4c0 1. அடுத்து a பவர் 4, b பவர் 0 1, ப்ளஸ் 4c1னா 4. அடுத்து a பவர் 3, bக்கு 1, ப்ளஸ் 4c2 4 × 3 by 2 × 1. a பவர் என்ன இருக்குன்னு பார்த்துக்க, 2 இருக்குது. b பவர் என்ன இருக்குது? 2 இருக்குது. 4c3 4 × 3 × 2 by 3 × 2 × 1 அப்படின்னு எழுதணும். ஓகே, ரைட். a பவர் அடுத்து என்ன ஆயிரும்? 1. b பவர் என்னடா தம்பி? 3, ப்ளஸ் 4c4னா 1, இதுவும் 1 தான். b பவர் என்ன வந்துருச்சு? 4. மினிமைஸ் பண்ணு. a பவர் 4 ப்ளஸ் 4a³ b அடிச்சலாமா? 2. அப்போ என்ன வந்துருச்சு? ப்ளஸ் 6a² b² ப்ளஸ்ஸு 4ab³ ப்ளஸ் பார்த்துக்கோ ப்ளஸ் b பவர் 4 அப்படின்னு வருது. இதுதான் a + b ஹோல் பவர் 4 அப்படின்னு வருது. சிமிலர்லி இதே மாதிரி கண்டுபிடிச்சோம்னா ஆட் டேமுக்கு மட்டும் மைனஸ் வரும்டா தம்பி. சிமிலர்லி இதே மாதிரி a - b ஹோல் பவர் 4க்கு போட்டோம்னா ஆட் டேமுக்கு மட்டும். சரியா? இது a பவர் 4 மைனஸ் வரும், 4a³ வரும், ப்ளஸ்ஸு வரும், a² b² வந்துடும், மைனஸ் வந்துடும், பிக்கு ஆட் டேம் மாதிரி. ரைட்டு. ப்ளஸ்ஸு b பவர் 4ன்னு வந்துடும். இது 1ன்னு வச்சுக்கோ. இது செகண்ட் ஈக்குவேஷன் நேம் கொடுத்துக்கோ. 1 2 என்ன செய்யணும் அப்படின்ட்டு பாரு. 1 2 என்ன செய்யணும்? ஆட் பண்ணணும். 1 + 2 1 + 2 அப்படின்னா a + b ஹோல் பவர் 4 ப்ளஸ் a - b ஹோல் பவர் 4 ஈக்குவல் டு. சரிங்களா சொல்கிறது? ஆட் பண்ணுறதுனால ஆட் டேம் ஃபுல்லாக கேன்சல் ஆயிரும். இது கேன்சல் ஆயிரும், இது கேன்சல் ஆயிரும். அப்போ 2a பவர் 4 அப்படின்னு கிடைக்கும். 2a பவர் 4 ப்ளஸ் 12a² b² ப்ளஸ்ஸு 2b பவர் 4ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? இதில் எதுவும் வெளியில் எடுக்கலாமா வைக்கலாமா அப்படின்ட்டு பாரு. இதை மேட்ச் பண்ணி நான் கொடுத்த கேள்விக்கு கொண்டு வர போகிறேன். நான் கொடுத்த கேள்வி கொண்டு வர போகிறேன்னா 2a பவர் 4 ப்ளஸ் 6a² b² ப்ளஸ் b பவர் 4. இதை நான் மேட்ச் பண்ணி இதை தேர்ட் வேணால் வச்சுக்கோ. அவன் கொடுத்த கிவன் கொஸ்டினை எடுத்து செய்ய போகிறேன். கிவன் கொஸ்டினில் வந்து என்ன கொடுத்துருக்கு அப்படின்ட்டு பாரு. பொறுமையாக நிதானமாக பார்த்துக்கோ. சரிங்களா? ஏக்கு வந்து 3x² எடுத்துக்கிடுவோம். அதில் கொஸ்டின் புக்கை வச்சு பார்த்துக்க. 3x² எடுத்துக்கிடுவோம். பிக்கு வந்து 3 × √1 - x² எடுத்துக்கிறேன். அந்த கொஸ்டின்லேருந்து எடுக்கிறேன். ஓகே, இப்போ இதில் அப்ளை பண்ணிடுவோம் ஈஸியாக. ஃப்ரம் 3லேருந்து எடுப்போம். ஃப்ரம் 3லேருந்து எடுத்தோம்னா என்ன ஆகுதுன்னு பாரு. 2 × a பவர் 4 3 சரியா 3x² ஹோல் பவர் 4 அப்படி வரணும். ப்ளஸ் 6a² b² √1 - x² ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் பின்னு எழுதி ஹோல் பவர் 4ன்னு எழுதணும். 3 × √1 - x². இதை எக்ஸ்பேண்ட் பண்ணணும், சுருக்கணும், சிம்பிளிஃபை பண்ணணும். சரியா சொல்கிறது? பார்த்து நிதானமாக. இது 3x² 2x² பார்த்துக்கோ. 2x².
அந்த இடம் ஏக்கு வந்து என்ன இருக்குது 2x² இருக்குடா தம்பி. ப்ராப்ளமாக இருக்கு போல். 2x². சரியா, இது வெளியில் 2 போட்டுக்க சும்மா. வெளியில் போட்டிருக்கேன், எல்லாம் ஒன்று தான். இதில் 2 உள்ளே போட்டாலும் சரி வெளியில் போட்டாலும் சரி. ஹோல் பவர் 4 போட்டேன்ல, இதை வேணா அப்படி போட்டுக்க. ரைட், ப்ராக்கெட்டை கரெக்டாக க்ளோஸ் பண்ணிக்க. ரைட், இப்போ 2க்கு பவர் 4 போட்டோம்னா என்ன வரும்? 2 2 சார் 4, 4 2 சார் 8, 8 2 சார் 16 எக்ஸ் பவர் அப்படின்னு வரும், 8ன்னு வரும், 16. சரியா, நெக்ஸ்ட் பேஜுக்கு போகிறேன். 16 2 முன்னாடி இருக்குடா தம்பி, முன்னாடி 2 இருக்குது ஃப்ரண்ட்டில் பொதுவாக. எக்ஸ் பவர் 8. நெக்ஸ்ட்டு அடுத்து 6 அப்படியே இருக்கட்டும். 2 பவர் 2னா 4, x²னா எக்ஸ் பவர் 4 அப்படின்னு அர்த்தம். இதில் வந்து என்ன இருக்குது? ரூட் கேன்சல் ஆயிரும். ரூட் கேன்சல் ஆயிருச்சுன்னா 9 இன்ட்டு 1 - x², 3 கேன்சல் பண்ணிட்டோம்னா, ப்ளஸ் 81 இன்ட்டு 1 - x² ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா இது 4 டைம்ஸ் அப்படின்றனால. ஓகேயா, ரைட். அடுத்து என்ன ஆகும் அப்படின்ட்டு பாரு, பொறுமையாக நிதானமாக பார்த்துக்கோ. 2 அப்புறம் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். 16 எக்ஸ் பவர் 8 ப்ளஸ்ஸு 24. மொத்தமாக 3 மல்டிப்ளை பண்ணணுமோ? மொத்தமாக 3 மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும் பார், 216 அப்படின்னு வருது. 3 மல்டிப்ளை பண்ணால் 216 இன்ட்டு 1 - x² இன்ட்டு எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் 81 இன்ட்டு 1 - x² ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா, ரைட். அப்போ 2 இன்ட்டு 16 எக்ஸ் பவர் 8 ப்ளஸ் 216 எக்ஸ் பவர் உள்ளே கொண்டு போனால் 4 1 மைனஸ் 216 எக்ஸ் பவர் 8 1. சரியா சொல்கிறது? ரைட்டு. இல்லை, மல்டிப்ளை ஆட் ஆகும்ல, ஆடு தான் ஆகும். சரியா, 4 எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் 2 தானே 6 ஆட் ஆயிரும். ரைட், ஒரு ஸ்டெப் முடிச்சிட்டேன். ப்ளஸ் இது எடுக்கையில் 81 a² ப்ளஸ் b² மைனஸ் 2ab அப்படின்னு எழுதணும். இது ஒரு ஸ்டெப்பு. ரைட், இப்போ என்ன ஆகும்? 2 இன்ட்டு 16 எக்ஸ் பவர் 8 ப்ளஸ்ஸு 216 எக்ஸ் பவர் 4 மைனஸ் 216 எக்ஸ் பவர் 6 ப்ளஸ் 81 எக்ஸ் பவர் 4. 1 2 is 2, 8 2 சார் 16, 162 x² அப்படின்னு அர்த்தம். இப்போ என்ன ஆகும்? இதை 2 இருக்கட்டும், 16 எக்ஸ் பவர் 8 இருக்கட்டும், லைட்டாக மட்டும் சரி பண்ணுவோம். 6 இருக்கா? 6 இல்லை, அதனால் அப்படியே வச்சுக்க. 216 எக்ஸ் பவர் 6 4ல் இருக்குது, எக்ஸ் பவர் 4ல் இருக்குது. எக்ஸ் பவர் 4ல் இருக்குது அப்படின்னா ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 297 எக்ஸ் பவர் 4 இருக்குது. மைனஸ் 162 x² இருக்குது. கான்ஸ்டன்ட் இருக்குது, 162 x² இருக்குது. அப்புறம் என்ன இருக்குது? கான்ஸ்டன்ட் இருக்குது. ரெண்டை உள்ள மல்டிப்ளை பண்ண இல்லை ப்ரூஃப் கொடுத்துருந்தாங்கன்னா அப்படியே வச்சுக்கலாம். ஓகேங்களா, குட். புரியுதா அப்படின்ட்டு பாரு. அந்த கணக்கை வந்து 2 செட்டாக கொடுத்துருக்குல்ல, +1 -1ன்னு. அதை வந்து நான் a + b ஹோல் பவர் 4ன்னு போட்டு a - b ஹோல் பவர் 4ன்னு போட்டு அதுக்கு ஒரு ரிசல்ட் எடுத்துகிட்டு நான் டிவைட் பண்ணுறேன் கணக்கை. a என்ன b என்ன அப்படின்ட்டு. புரியுதா சொல்கிறது? குட், பார்த்துக்கோ. நெக்ஸ்ட்டு செகண்ட் சம். இதெல்லாம் 2 மார்க் 3 மார்க்கில் கேட்பாங்க. பார்த்து பொறுமையாக பைனாமியல் யூஸ் பண்ணி செய். ஃபஸ்ட்டு ஒன் வந்து 102 ஹோல் பவர் 4. சரியா சொல்கிறது? இதை பிரிச்சுக்குன்னா பிரிச்சுக்கோ. எப்படி பிரிப்பேன்? a + b ஹோல் பவர் 4 அப்படின்னு எழுதுனோம்னா என்ன எழுதுவேன்? 100 ப்ளஸ்ஸு பிக்கு என்ன இருக்குது? 2 ஹோல் பவர் 4. அப்போ ஏக்கு வந்து 100, பிக்கு வந்து 2, எண்ணுக்கு வந்து என்னடா தம்பி 4. பிரிச்சுட்டேன். சரியா, இப்போ வந்து எழுதுகிறோம் 102 ஹோல் பவர் 4 இஸ் ஈக்குவல் டு 100 + 2 a + b ஹோல் பவர் 4. NC நாட் a பவர் b பவர். அடுத்து NC 1 a பவர் b பவர் ப்ளஸ் NC 2 a பவர் b பவர் ப்ளஸ் NC 3 a பவர் b பவர் ப்ளஸ் NC 4 a பவர் b பவர். பொறுமையாக செய்யணும். இங்கே வந்து n - நாட், அப்போ இங்கே 4 வந்துடும். இங்கே 4 - 1 1
4 minus 2 2, 4 minus 3 3, 0 இங்கே வந்து 4 ஆயிரும். அப்போ ஏக்கு 100, பிக்கு 2, ஏக்கு 100, பிக்கு 2, ஏக்கு 100, பிக்கு 2, ஏக்கு 100, பிக்கு 2, ஏக்கு 100, பிக்கு 2. எவ்வளோ ஈஸியாக இருக்குது பற்றி அப்ளை பண்ணுறதுக்கு. 4C01 100 பவர் 4 இன்ட்டு 1, 4C1 4 100 பவர் 3 இன்ட்டு 2, 4C2 4 இன்ட்டு 3 டிவைடட் பை 2 இன்ட்டு 1, ரெண்டு எலமெண்ட் தானே. 100 பவர் ஸ்கொயர் 2 பவர் ஸ்கொயர் ப்ளஸ் 4C3 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1, 100 பவர் 1 2 பவர் 3 ப்ளஸ் 4C4 1 எனிதிங் பவர் 0 1 2 பவர் 4. ஓகே, இப்போ மினிமைஸ் பண்ணுறேன். 100 வந்து 4 டைம்ஸ் போடுறோம் சரிங்களா. அப்போ 2 4 6 8 0 சேர்த்துக்கோ. 2 4 6 8 0 ப்ளஸ்ஸு இதில் வந்து 6 0 சேர்த்துக்கிறணும். அப்போ 4 மல்டிப்ளை பண்ணால் 8 ஒன்று மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா 8ன்னு போட்டு 6 0 சேர்த்துக்கோ. ஓகே, ப்ளஸ்ஸு 2 அடிச்சிட்டேன். 3 2 சார் 6ன்னு போட்டு 4 0 சேர்த்துக்க. 2 4 ரைட்டா. ஓ சாரி, இங்கே ஒன்று இருக்கா, என்னது 4 இருக்குது. 6 4 சார் 24ன்னு வந்துடும். அப்போ 6 4 சார் என்ன வந்துடும் 24ன்னு வந்துடும். பார்த்து நிதானமாக செஞ்சுக்க. ரைட். நெக்ஸ்ட்டு 3 2 3 2 அடிச்சிடலாம். 4 இது வந்து 8 4 32 32ன்னு எழுதிட்டு 2 0 சேர்த்துக்கோ. ப்ளஸ்ஸு 16 அர்த்தம். ப்ளஸ் என்னது 16 அர்த்தம். எல்லாத்தையும் ஆட் பண்ணிப்பார் பொறுமையாக நிதானமாக. 1082 43 32 43 சாரி 216 43 216 அப்படின்னு டோட்டல் வருது. கவுண்ட் பண்ணி பார்த்துக்கோ நிதானமாக. ஓகே, குட். இதே மாதிரி ப்ளஸ்ஸு மாதிரி மைனஸில் ஒன்று செஞ்சுருக்காங்க. இதெல்லாம் ஹோம்ஒர்க் கொடுப்பாங்க, நம்ம தான் ட்ரெயினப் பண்ணணும். சரி ரைட், ஓகே பரவாயில்ல செய்வோம். பார்த்துக்க, சின்ன கணக்கு இதெல்லாம் கேட்பாங்க. முடிஞ்சளவுக்கு வேகமாக போர்ஷனை முடிக்க முயற்சி பண்ணுவோம். ரைட்டு, இது எப்படி பிரிக்கலாம். 100 மைனஸ் 1ன்னு பிரிப்போமா, ஹோல் பவர் 4. ஓகேயா, எதுக்கு கம்பேர் பண்ண, ஏ மைனஸ் பி ஹோல் பவர் என்ன வரும் என் அப்படின்றது. அப்போ ஏக்கு என்ன வருது 100, பிக்கு என்ன வரும் -1, சி என்னுக்கு என்ன வருது 4. அப்போ 100 - 1 ஹோல் பவர் 4 ஈக்குவல் டு, நான் எழுதுன மாதிரி எழுதணும், 4C0 2 ப்ராக்கெட் 4C1 2 ப்ராக்கெட் ப்ளஸ் 4C2 2 ப்ராக்கெட் ஏக்கும் பிக்கும் ப்ளஸ் 4C3 2 ப்ராக்கெட் ப்ளஸ் 4C4 அதோட முடிஞ்சிடும். ரைட், இங்கே வா. 4 - 0 0, 4 - 1 1, 4 - 2 2, 4 - 3 3, 4 - 4 4. எவ்வளோ வேகமாக எழுதுறேன் பார்த்தியா. ஈஸியாக இருந்தால் எழுதிடலாம், அதனால் பார்த்துக்கிறணும். 1 -1 தம்பி. 100 - 1 100 - 1 100 - 1 100 -1 1 எனிதிங் பவர் 0 1. இது 100 பவர் 4 ப்ளஸ் 4C1 4 100 பவர் 3 -1 4C2 4 இன்ட்டு 3 2 இன்ட்டு 1 100 பவர் 2 ப்ளஸ் 1 4C3 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 100 பவர் 1 -1. இது 1 இன்ட்டு 1 இன்ட்டு 1. ஓகே, ஏன்னா இது வந்து 0 ஆயிரும். 1 தான் எனிதிங் பவர் 0. 100 பவர் 0னாலும் 1 தான். -1 பவர் 4 ப்ளஸ் 1 ஆயிரும். ஓகே, 100 பவர் 4 4 0 சேர்த்துக்கோ. ப்ளஸ் 4ஓட மல்டிப்ளை பண்ணினா மைனஸ் வந்துடும். -4 000 1 இது 2 3 செட்டு 60 வந்துடணும். சரியா சொல்கிறது. இதில் இன்னும் தப்பாக சொல்லிட்டேன், ஏதோ அதான் தப்பாக சொல்கிறேன். அப்படின்னா 2 0 இல்லை 8 வரும். தப்பாக சொல்கிறேன் பார்த்துக்கோ. 2 4 6 8 இதில் வந்து 6 வரணும். 4 -4
4 இன்ட்டு 2 4 6. அடுத்து 2 2 அடிச்சுட்டு இன்னும் 3 2 4 அடித்தோம்னா 2 2 சார் 4. 100 2 டைம்ஸ் 4 2. அப்போ ப்ளஸ் தான். 00 00 40. ஓகே. நெக்ஸ்ட்டு 3 2 3 2 அடிச்சிரு மைனஸ் வரும். சரியா? 4 இருக்குது, 400 அப்படின்னு வந்துடும். ப்ளஸ்ஸு 1 அப்படின்னு வருது. பொறுமையாக நிதானமாக ஆட் பண்ணி பார்த்து ஆன்சர் எழுதணும். சரிங்களா? சொல்கிறது பார்த்துக்க, பொறுமையாக நிதானமாக எழுதிக்கோ. -400 + 400 பார்த்துக்கோ. -400 தான், ப்ளஸ் 1 தான். ரைட். அப்போ இது 2 4 6 8. அடுத்து 6 2 4 6 மைனஸு சாரி ப்ளஸ் பண்ணிக்கிறோம். முதல்ல ப்ளஸ் பண்ணிக்கிறோம்னா 4 0 இருக்குது, 4 0 இருக்குது, 2 ப்ளஸ் பண்ணிக்க, 2 4 ப்ளஸ் பண்ணிக்கிறோம். இதோட 1 ப்ளஸ் பண்ணிக்க, 1 2 3 0 2. சரியா? இங்கிட்டு 3 0 இருக்குது, 1 2 3 1. சரியான்னு பார்த்துக்கோ. கரெக்டாக டிஜிட் நேரம் எழுதியிருக்கேனான்னு பார்த்துக்கோ. சரியா? அடுத்து வந்து இது 2 ஆட் பண்ணிக்கலாம். 2 4 6 அதோட 400 ஆட் பண்ணிக்க. அப்போ இங்கே வந்துடும் 400 ஆட் ஆயிரும். சரி, 400 ஆட் ஆயிடுச்சுன்னா இங்கே கொண்டு வந்துடும். அப்படியே 400 000. சரியா? 4 பார்த்து சப்ராக்ட் பண்ணு. 1 0 10ல் 4 போச்சுன்னா 6. இங்கே 9க்கு 9, இது 1க்கு 1, 0க்கு 0, 10ல் 6 + 6. இங்கே 9 வந்துருச்சு. ஆன்சர் கரெக்டாக வெரிஃபை பண்ணிக்க. 9601960 அப்படின்னு வருது. ஆன்சரை வெரிஃபை பண்ணிக்கோ. ஓகே, குட், தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு வா. அப்படியே தேர்ட் சம்மு என்ன சொல்லியிருக்கு அப்படின்ட்டு பாரு. கேர்ஃபுல்லாக கவனி. பின் ட்ராப் சைலண்டில் இருக்குன்னு சொல்லிட்டேன். உனக்காண்டி தான் நான் வீட்டில் நடத்தி உனக்கு அப்லோட் பண்ண போகிறேன். நீ வாட்ட விளையாட்டுத்தனம் பார்த்துட்டு இருக்காத, இல்லைன்னா கிளம்பி வீட்டுக்கு போயிரு. அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. வேஸ்ட் பண்ணாத டயத்தை. ஆமாம், டைம் இல்லை, சிலபஸ் முடிக்கணும் அப்படின்னா நம்ம தகுந்தாப்பில் நடந்துக்கிறணும். ஓகே, 1.01. சரி, இது எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பாரு. 1 + 0.01 அப்படின்னு பிரிக்கலாம். ஹோல் பவர் 2 4 6 அப்படின்னு பிரிச்சிடலாம். ஓகேங்களா? ரைட். இப்போ இது பண்ணோம்னா, கம்பேர் பண்ணோம்னா a + b ஹோல் பவர் n அப்படின்னு கம்பேர் பண்ணுறேன். அப்போ ஏக்கு வந்து 1, பிக்கு 0.01. அப்போ 1 + 0.1 ஹோல் பவர் ரைட்டு ஈக்குவல் டு NC0 2 4 6 a b பவர் n-1. சதானே? ஃபஸ்ட்டு ஒன்று என்ன வரும்? n-0. n-0 அப்படின்னு சொன்னால் அது அப்படியே வந்துடும். 2 4 6. சரியா? இதில் என்ன வந்துடும்? 0.01. இங்கே 1. சரி, ப்ளஸ்ஸு NC1 2 4 6. இதிலிருந்து நம்ம என்ன செய்கிறோம்? 1 குறைக்கிறோம். அதிலிருந்து 1 குறைக்கிறோம். 1 பவர் 2 4 6 -1 b பவர் 1. சரிதானே? ரைட்டு. ப்ளஸ்ஸு 2 4 6 0 C2 1 பவர் அதிலிருந்து 2 குறைக்கிறோம். 4 6 -2 1 பவர் 0.01 பவர் 2. சரிதானே? ரைட். அப்படியே போயிட்டே இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அப் டு, ஏன்னா கடைசி வரைக்கும் எழுத முடியாதுல்ல. ரைட், அப் டுன்னு போயிட்டே இருக்குது. அப்போ இது 10Cனா 1ன்னு ஆயிரும். 1 பவர் எனிதிங் 1 தான்டா. எனிதிங் பவர் 0 1 தான். ப்ளஸ் இது வந்து அப்படியே வரும்.
2 0 4 0 6 0. இது 1 பவர் எனிதிங் தானே, இது கழிச்சா என்ன கழிக்கட்டா என்ன, எனிதிங்னு அது ஒன்று தான். இது 0.1னா 0.01 தானே வரும். ரைட், ப்ளஸ்ஸு. சரியான்னு பார்த்துக்கோ. சரியா சொல்கிறது? ரைட். அதே மாதிரி 10 சீட் இது 2 4 6 2 4 5 இருக்கா, 6 C2 அது ஒன்று தான் வரும். எனிதிங் போகிறது ஒன்று தான். சரிதான் நான் சொல்கிறது? ரைட்டு. அடுத்து என்ன இருக்குது? 0.012 ஹோல் ஸ்கொயர் இருக்குது. அப் டூன்னு போட்டுக்கிட்டு போகிறோம். இப்போ 1 இங்கே இருக்குது, ப்ளஸ்ஸு இங்கே 10 லேக் இருக்குது. 1 10 100 1000 10,000 லட்சம் 10 லட்சம் இருக்குது. 2 4 5 6 சைபர். சரிதான் நான் சொல்கிறது? ரைட்டு. ப்ளஸ்ஸு இல்லை இன்ட்டாடா, இன்ட்டு 0.01 இருக்குது. ப்ளஸ்ஸு சம் பாசிட்டிவ் இன்டிஜர் இருக்குது இங்கிட்ட எக்ஸ்ட்ரா. சம் பாசிட்டிவ் இன்டிஜர் எக்ஸ்ட்ரா இருக்குல்ல இதில், இந்த C2லாம் இருக்குல்ல, அதாவது இல்லை வேடில் எழுதிட்டேன், எக்ஸ்ட்ரா போயிட்டே இருக்குது. சரி, இப்போ இதை மல்டிப்ளை பண்ணோம்னா எது ரெண்டையும் இதையும் மல்டிப்ளை 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுருவாங்கல்ல. அப்போ 1 + 2 0 போயிடும். அப்போ இப்படி வந்துடும், 10,000 வரும். சரிதானா? அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 10,001ன்னு வந்துடும். 10,001ன்னு வந்துடும். ப்ளஸ் சம் இன்டிஜர்னு எழுதிக்கலாம். சம் பாசிட்டிவ் இன்டிஜர் இல்லை சம் இன்டிஜர் பாசிட்டிவ் தான் வரணும். ஆமாம். அதே மாதிரி சம் பாசிட்டிவ் இன்டிஜர்னு அர்த்தம். அப்போ இது 1 கூடிருச்சுனாலே எதை விட கூட தான், அது 10,000 ஆக்சுவலி என்னது கூட தான். அதுதான் இம்ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கு. புரியுதா? இந்த ஆன்சர் வந்து 1.01 அப்படின்றது ஹோல் பவர் அப்படின்றது 10,000 கூட அப்படின்னு சொல்லியிருக்கு. இங்கே 1 கூடிருச்சுல, அப்புறம் என்ன எல்லாத்த நம்பரையும் கூட்டி காட்டணுமா? சம் 1 கூட்டிட்டாலே ஆக்சுவலி கிரியேட்டர் தானே அது ஆன்சரு. அதோட எக்ஸ்ட்ரா இன்டிஜர்லாம் வருது. சரிங்களா? பார்த்துக்கோ, மறந்துடாதான். குட் தம்பி, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனமாக பாரு. நெக்ஸ்ட் 4th சம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, குட். என்ன கேட்டிருக்குன்னு பார்த்துக்க. கோ எஃபிஷியன்ட்டாக x⁵15th டேர்ம்னு கேட்டிருக்கு. ஜென்ரல் டேர்ம் வச்சு தான் இந்த கணக்கு செய்யணும். இதை வச்சு தான் யூஸ் பண்ணணும் இந்த மாதிரி கணக்குகளை ஃபுல்லாக. TR+1 = NCR A⁻n−r B⁻r. இதை வச்சு தான் யூஸ் பண்ண வேண்டும், மறந்து விடாதே சொல்லிட்டேன். ஏன்னா இதில் கான்ஸ்டன்ட் டேர்ம் கேட்டாலும் சரி, கோ எஃபிஷியன்ட் கேட்டாலும் சரி, தமிழில் குணகங்கள் அப்படி சொல்லுவாங்க, கெழுக்கள்னு சொல்லுவாங்க, கேட்டாலும் சரி, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம செய்யணும். ஜென்ரல் டேர்மை யூஸ் பண்ணி தான் செய்யணும், மறந்துடக்கூடாது. சரிங்களா? ரைட். அப்போ என்ன கொடுத்துருக்கான் கிவன் அப்படின்னு எடுத்துகிட்டு வா. ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் வந்து இந்த மாதிரி சம்லாம் கேட்பாங்க, ட்ரெயினப் பண்ணிடு. x² ப்ளஸ் கவனமாக கவனி 1/x³ ஹோல் பவர் 10. இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணோம்னா x⁻15 ஒரு வேரியபிள் கிடைக்கும்ல. அதுக்கு முன்னாடி உள்ள கோஎஃபிஷியன்ட் என்ன அப்படின்னு கேட்குறான். அதை நம்ம வந்து ஓப்பன் பண்ண முடியாது, அது இப்போ பெருசாக போகிட்டே இருக்கும். அதனால் அந்த ஜென்ரல் டேர்ம் யூஸ் பண்ணி நம்ம செய்யணும். இப்போ இது கம்பேர் பண்ணையில் இது கம்பேர் பண்ணுறேன். a+bன்னு கம்பேர் பண்ணிக்கோ. a+b ஹோல் பவர் என்னன்னு கம்பேர் பண்ணோம்னா ஏக்கு என்ன இருக்கும்? x² இருக்குது. பிக்கு என்ன இருக்குது? 1/x³ இருக்குது. என்னுக்கு என்னடா தம்பி இருக்குது? 10 இருக்குது. அவ்வளோதான். அப்படி கம்பேர் பண்ணிக்கோ. சரிங்களா? ரைட். அப்போ இந்த ஜென்ரல் டேர்ம் எழுதுகிறேன். ஜெனரல் டேர்ம் அப்படின்றது மேலே எழுதியிருந்தேன்ல, அதை எடுத்துகிட்டு வர்றேன். ஜென்ரல் டேர்ம் வந்து TR+1 = அப்படின்னு அர்த்தம். புரியுதா? பொறுமையாக நிதானமாக செய். NCR என்னுக்கு போல என்ன? 10CR A⁻n−r A⁻n−r ஏக்கு என்ன இருக்குது? x². B பவர் இந்த இதில் அப்ளை பண்ணுறேன், பார்த்துக்கோ. B⁻r பிக்கு என்ன இருக்குது? 1/x⁴. ஆர் போட முடியாதுல்ல, ஆர் இருக்கத்தான் செய்யும். அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம செய்கிறது நம்மளோட திறமை. 10CR இதை அப்படியே உள்ளே கொண்டு வா. x² × 10−r அப்படின்னு சொல்லி ப்ராக்கெட் எழுதிக்கோ. இதை வந்து 1/4 ஹோல் பவர் r 1/x⁴ ஹோல் பவர் rனா 1/r அர்த்தம்டா, x⁴r அர்த்தம்டா. 1 எனி டைம் போட்டால் 6 தான்டா, 1 தான்டா. அப்போ 1/4r அப்படின்னு வரணும். 1/4
4r எக்ஸ் பவர் 4r. சரிங்களா சொல்கிறது? பார்த்துக்க, மறந்துடாத. ரைட்டு, வேறு என்ன இருக்குது? பொறுமையாக நிதானமாக. இதில் பிக்கு வந்து 1/3 இருக்குடா தம்பி. நான் 4 போட்டேன் பார். என்ன இருக்குது? க்யூப் இருக்குது. அப்போ என்ன வந்துடும்? 3rன்னு வந்துடும். ரைட், பார்த்துக்கோ. 3. அப்போ என்ன வந்துடும்? 1/3r அப்படின்னு வந்துடும். எக்ஸ் பவர் 3r. ஓகே, இப்போ 10cr இருக்கட்டும். எக்ஸ் பவர் 2 உள்ள மல்டிப்ளை பண்ணால் 20 - 2r இன்ட்டு எக்ஸ் பவர் 3r இருக்குல்ல கீழே டினாமினேட்டரில், அது மேலே கொண்டு போனோம்னா பவர் வந்து மைனஸ் ஆயிரும். ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ், மைனஸாக இருந்தால் ப்ளஸ்ஸு. இப்போ இது ரெண்டும் பேஸ் ரெண்டு ஒன்றா இருக்கனால பவர் ரெண்டையும் ஆட் பண்ணிக்கும். அதாவது எக்ஸ் பவர் 20 - 2r - 3r, 2r - 3r. அப்போ என்ன வந்துடும்? 10cr அப்படின்னு எழுதிட்டு எக்ஸ் பவர் 20 - 5r அப்படின்னு வரும். புரியுதா? ரைட். இப்போ நம்ம கேட்டிருக்க கேள்வி என்ன அப்படின்ட்டு பார்க்கணும். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பவர் 15 அப்படின்னு கேட்டிருக்கான். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பவர் 15 அப்படின்னு கேட்டிருக்கான். அப்போ நான் அதில் கேட்ட கேள்விக்கு தகுந்தாப்புல ஆன்சர் எழுதணும். இங்கனக்குள்ளே செஞ்சிடும். அப்படி பார்த்துக்கோ பொறுமையாக. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பவர் 15 கேட்டனால இந்த பவரை எடுத்து 15க்கு ஈக்குவல் பண்ணுறேன். தட் இஸ், அதாவது இதிலேருந்து ஆர் கண்டுபிடிக்க போகிறேன். -5r = 15 - 20. அப்போ என்ன வந்துடும்? -5 - 5r. அப்போ மைனஸ் மைனஸ் கேன்சல் பண்ணிடலாம். r = 5/5னா r = என்னது? 1. அவ்வளோதான். இப்போ இதுதான் கோஎஃபிஷியன்ட்டுன்னு சொல்கிறது. கோஎஃபிஷியன்ட்னா இதுக்கு முன்னாடி உள்ளதானே சொன்னேன் உண்டை. இதை வந்து பவர் 15க்கு ஈக்குவல் பண்ணியாச்சு. கண்டுபிடிச்சி என்ன கண்டுபிடிச்சாச்சு? 1 கண்டுபிடிச்சாச்சு. இதில் 1 போட்டு பாருவேன் என்ன வருதுன்னு. 1 5 சார் 5. இந்த 6 பண்ணியிருக்கேன்ல, 6 வச்சுருக்கேன் பாரு. 6 வச்சிருக்க இடத்துல 6 இருக்குது பாரு. 6க்கு போல் 1 போட்டால் 1 × 5 5. 20 - 5 15 வந்துடுச்சா? இதுக்கு முன்னாடி உள்ள இந்த 10cr தான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பவர் 15 அர்த்தம். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பவர் 15 இஸ்ன்னு எழுதி 10crன்னு அர்த்தம். 10crக்கு பதிலாக நான் ஒன்று கண்டுபிடிச்சேன் 1. அப்போ 10cr 1ன்னு என்ன வந்துடும்? 10 அப்படின்னு அர்த்தம். புரியுதா? வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம். ப்ளீஸ் கேர்ஃபுல்லாக படிச்சுக்கோ. கான்ஸ்டன்ட்டும் கேட்பாங்க, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கேட்பாங்க இதில். சரியா? அப்போ அந்த ஜென்ரல் டேர்ம் ஈக்குவல் பண்ணி தான் செய்யணும். வரிசை அந்த கணக்கு வரும். உனக்கு இன்றைக்கி இந்த கிளாஸ் எடுக்கிறது இதுக்கு தான். அதனால் கவனமாக பார்த்துக்கோ. நாளைக்கு டெஸ்ட்டில் சொல்லுவேன், பார்த்துக்கோ பொறுமையாக. ரைட், ஓகே. நெக்ஸ்ட்டு 5th சம். 5th சம் x² - 1/x³ ஹோல் பவர் 6 அப்படின்னு கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்கு அப்படின்ட்டு பார்த்துக்க. சரிங்களா சொல்கிறது? என்ன கேட்டிருக்கு அப்படின்ட்டு பார்த்துக்க பொறுமையாக நிதானம். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் என்ன கேட்டிருக்கு? x² அப்படின்னு கேட்டிருக்கு. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x² கேட்டிருக்கு. ஆருக்கு எப்போயுமே இன்டிஜராக வரணும், மறந்துடாத. அதில் இதில் அப்படியே கம்பேர் பண்ணுறேன். a + b ஹோல் பவர் என்னன்னு கொடுத்தோம்னா a = x², b = -1/x³, n = 6. இப்போ ஜென்ரல் டேர்ம் யூஸ் பண்ண போகிறேன். இந்த மாதிரி கணக்கெல்லாம் ஜென்ரல் டேர்ம் தான். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே. r + 1 = ncr a⁻n - r b⁻r அப்படின்னு அர்த்தம். ஓகே, குட். அப்போ ncr அப்படின்னு எடுக்கிறோம். 6cr a⁻b⁻r a⁻6 - r. ஏக்கு வந்து x², பிக்கு வந்து -1/x³. ஓகே. இப்போ 6 is r, x பவர் 2 உள்ளே கொண்டு வந்துரு. 2 × 6 - r பவரில். அப்புறம் சரி பண்ணிக்கோ. அதே மாதிரி -1 ஹோல் பவர் r. போன கணக்கில் +1னால 1/r6ன்னு விட்டுட்டேன், 1ன்னு விட்டுட்டேன். ஆனால் இதில் ஆரை பொறுத்து உனக்கு ஆன்சர் மாறும். இப்போ -1ன்னு போட்டு ஆருக்கு என்ன போடுறோமோ அதை பொறுத்து இங்கே ஆன்சர் கிடைக்கும். அதனால் -1 ஹோல் பவர் r வச்சுக்கோ. கீழே எழுதையில் மறந்தா போன சம்மில் வந்து நான் அந்த 1 இது வந்து -1 இல்லாமல் +1 இருந்தனால விட்டுட்டு போயிட்டேன். 1/ன்னு எழுதியிருப்பேன். கவனித்து பார்த்துக்க. இதில் -1 இருந்தால் எஃபெக்ட் ஆகும். இது x⁻3r. இப்போ எப்பயும் போல் இந்த 3r மேலே கொண்டு போ. 6cr x பவர் உள்ள மல்டிப்ளை பண்ணால் 12 - 2r
இன்ட்டு -1 பவர் ஆர் இன்ட்டு எக்ஸ் பவர் -3r அப்படின்னு எழுதணும். இதில் இது ரெண்டையும் சேர்த்துக்கோ, இதை முன்னாடி கொண்டு வந்துரு. -1 ஹோல் பவர் ஆர் 6r அப்படி எடுத்துக்கோ, எக்ஸ் பவர் 12 - 2r -3r. கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிக்கணும்ல, பவரை சரி பண்ணணும். -1 மல்டிப்ளை பண்ணிட்டேன், இது எக்ஸையும் பண்ணையில் பவர் ஆட் ஆயிரும். 6r ஹோல் பவர் இது ஆர், இதுக்கு எக்ஸ் பவர் 12 - 5r அப்படின்னு வருது. இப்போ நான் கோஎஃபிஷியன்ட் என்ன கேட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ஈக்குவல் பண்ணி செய்யணும். சரியா சொல்கிறது? பொறுமையாக நிதானமாக செய்யணும். 6 ஒன்று கேட்டிருக்கு, சரியா? 6 ஒன்று கேட்டிருக்கு, 2 ஒன்று கேட்டிருக்கு. ஓகே, 6ஐ நான் கம்பேர் பண்ணி பார்க்குறேன். நான் திருப்பி சொல்லிட்டேன், ஆருக்கு வந்து இன்டிஜராக கிடைக்கணும் வேல்யூ, மறந்துடாத. ரைட், அப்போ இதுதான கோஎஃபிஷியன்ட்டு, இது சாரி பவரு, இதைத்தான் அதில் ஈக்குவல் பண்ண போகிறேன். தட் இஸ் அதாவது 12 - 5rக்கு ஈக்குவல் வந்து 2. இதுலேருந்து ஆர் என்ன கிடைக்குது பார்ப்போம். 5r ஈக்குவல் டு 2/6 12 எப்படி வருது? சரிதானே சொல்கிறது? இப்போ அடிச்சுட்டா என்ன வந்துடும்? சாரி, தப்பாக எழுதியிருக்கேன் அவசரத்தில். 2 - 12 அப்போ என்ன வந்துடும்னா தம்பி, மைனஸ் அடித்தோம்னா பவர் 6ல் பவர் 6 தானே சொல்லியிருக்கான் அவன். 6 -12 அப்போ -6 -5r ரெண்டையும் அடிச்சிட்டோம்னா ஆர் ஈக்குவல் டு 6/5. இது நாட் பாசிபிள்னால் உனக்கு இன்டிஜராக இல்லை, அதனால் அதை எடுத்துக்கிற முடியாது. அப்போ இதே கணக்குக்கு அப்படியே செகண்ட் டேர்ம் போட்டு பார்ப்போம். 12 - 5r ஈக்குவல் டு 2க்கு போடுறேன். -5r ஈக்குவல் டு 2 - 12 இப்போ -10 -5r அடிச்சிடலாம். அப்போ r ஈக்குவல் டு 2 இன்டிஜராக வருது. அப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x² கண்டுபிடிக்கலாம். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x⁴ வந்து x⁴ வந்து நாட் பாசிபிள். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x⁴ வந்து என்னது, நாட் பாசிபிள். ஆனால் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x² என்னது கண்டுபிடிக்கலாம். x² குணகம் அல்லது கெழுக்கல்னு சொல்கிறத கண்டுபிடிக்கலாம். இதுதான் ஆன்சர், இதுதான் கோஎஃபிஷியன்ட். அப்போ எழுதுகிறேன், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x² இஸ் அப்படின்னு எழுதிட்டு ஆர் அப்ளை பண்ணணும், அவ்வளோதான். -1 ஹோல் பவர் 2 இதுதான் இது. சரியா? பார்த்துக்கோ, எழுதிக்க. 6 -1 + 1 ஆயிரும். சரியா? 6 × 5/2 × 1 அடிச்சிட்டோம்னா 3 5 3s are 15 அப்படின்னு அர்த்தம். புரியுதான்னு பாரு, கணக்கு இதுதான் புரிஞ்சுக்கிறணும். 2 டேம் கேட்டிருக்கு, 2ல் வந்து 1 பாசிட்டிவ் இது பாசிபிள் இல்லை, ஒரு இது பாசிபிள். புரிஞ்சு நிதானமாக செய். திருப்பி சொல்லிட்டேன், புரிஞ்சு நிதானமாக செய். நான் போட்ட மாதிரியே ப்ராக்கெட் போட்டு எழுதி நிதானமாக எப்போ கேட்டாலும் செய்கிற மாதிரி எழுது. இந்த ஜென்ரல் டேம் படிச்சுக்கோ, சின்ன பிள்ளை மாதிரி இருக்கக்கூடாது. இதெல்லாம் கேட்பாங்கப்பா, சொல்கிறத கவனிச்சுக்கிறணும். எதாவது கேட்குறாங்கன்னு சொல்கிறாங்களோ அதை வந்து முக்கியமாக நல்லா படிச்சுக்கிறணும். இந்த எக்ஸசைஸே இதுதான் இம்பார்ட்டன்ட், இந்த மாதிரி சம்மு தான். ஓகே, குட். நெக்ஸ்ட்டு 6th சம் என்ன சொல்லியிருக்குன்னு பார்த்துக்க. 2 இதை ப்ராடக்ட் பண்ணியிருக்கு, அதுக்கப்புறம் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கேட்டிருக்கு. பொறுமையாக நிதானமாக செஞ்சுக்கோ. அதாவது 1 + x³ ஹோல் பவர் கணக்கில் லென்த்தியாக இருக்குது 50. அதோட x² + 1/x ஹோல் பவர் 5 ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x⁴ மாதிரி கேட்டிருக்கு. சரியா சொல்கிறது? பார்த்து நிதானமாக செஞ்சுக்க. ஃபஸ்ட்டு ஒன்று எடுத்து அதை ஓப்பன் பண்ணுவோம், ஓப்பன் பண்ணி பொறுமையாக செய்வோம். அதுக்கப்புறம் அடுத்து ஒன்று செஞ்சுக்கிறோம். மல்டிப்ளை பண்ணுறது தானே. ஃபஸ்ட்டு ஒன்று எடுத்து 1 + x³ ஹோல் பவர் 15 இருக்குல்ல, இதை வந்து a + b ஹோல் பவர் nக்கு ஈக்குவல் பண்ணோம்னா ஏக்கு வந்து 1 என்ன, பிக்கு வந்து x³ nக்கு வந்து என்னடா 50. ரைட்டு. இப்போ நான் 1 + x³ ஹோல் பவர் 50 பைனாமியல் ஃபார்முலா போட போகிறேன். NC0 a பவர் n - 0 b பவர் 0 ப்ளஸ் 50c1 a பவர் 50 - 1 n - 1 இங்கே 1 சரியா, ப்ளஸ் 50c2 50 - 2 n - 2 இது ஸ்கொயர் ப்ளஸ் 50c3 n - 50 - 3 எது வரைக்கும் சார் எழுதிக்கிட்டே போகலாம் அப்படின்னா 4 வரைக்கும் எழுது. இந்த பிக்கு வந்து 4 வரைக்கும் எழுது. சரி,
அப்போ இதுக்கு வந்து க்யூப் ப்ளஸ் 50c4 ஹோல் பவர் 50 மைனஸ் 4 பி பவர் 4 அப் டுன்னு போயிட்டே இருக்கும். நம்ம இதோட நிறுத்திக்கலாம். அப்போ ஏக்கு என்ன இருக்குது 1, பிக்கு என்ன இருக்குது 1 வெறும் எக்ஸ் க்யூப், சாரி எக்ஸு க்யூப் 1 எக்ஸ் க்யூப் 1 எக்ஸ் க்யூப் 1 எக்ஸ் க்யூப். எப்படி அப்ளை பண்ணுற பார்த்தியா, ஃபாஸ்ட்டாக ரைட் பண்ணலாம், மைண்டு மாறாது. ரைட் 5c0னாலும் ஒன்று தான், 1 பவர் எனித்திங்னாலும் ஒன்று தான், எக்ஸ் க்யூபு ஹோல் பவர் 0னாலும் ஒன்று தான், ப்ளஸ் 50 5c0 சொல்லிட்டோம் 50c0. இது 50c1 அப்படின்னா 50, 1 பவர் எனித்திங் ஒன்று தான். அடுத்து எக்ஸ் க்யூபு அப்படின்னு அர்த்தம். 50c2 என்ன வருதுன்னு பார்க்குறோம், இது 1 ஆயிரும். 50c2 என்ன வரும்னு பார்க்கணும், 50 இன்ட்டு c2 49/2 இன்ட்டு 1 25. சரியா, 49 இன்ட்டு என்னது 25 அப்படின்ட்டு வருது. 225. இதோட சேர்த்தோம்னா எக்ஸ் பவர் 6ன்னு வருது. சரி ரைட்டு. அடுத்து c3க்கு என்ன வருது பார், 50c3க்கு வந்து 50c3 19,600 வருது. மல்டிப்ளை பண்ணி பார்த்துக்க, 50c3 ஓப்பன் பண்ணி 1 பவர் 1 வந்து 1 தான், எக்ஸ் பவர் 3 இன்ட்டு 3 அப்படின்னால என்ன ஆயிரும் 9 ஆயிரும். பவர் ஆட் ஆகாது, அதுக்காண்டி 3 டைம் போட்டு பண்ணணும். வித்தியாசம் இருக்குது பார்த்துக்கோ. அதாவது எக்ஸ் க்யூபு இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னா இது ரெண்டும் ஒன்றா வந்து ஆட் பண்ணிடலாம். இப்படி இருக்குன்னா யோசிச்சு பாரு. இதை ஒன்று மல்டிப்ளை பண்ணணும், இல்லைனா இந்த இதை 2 டைம்ஸ் எழுதணும். எப்படி எழுதணும், அப்போ இது ரெண்டு ஆட் பண்ண என்ன வந்துடும் 6 வந்துடும்ல. அப்போ இது வேறு இது வேறு. இதை இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா பவர் ஆட் பண்ணிடலாம். இதில் ஹோல் ஸ்கொயர் கொடுத்தா 2 டைம் எழுதி தான் பவர் ஆட் பண்ணணும், இல்லைனா மேலே மல்டிப்ளை பண்ணணும். கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது, பொறுமையாக தெரியலன்னா கேட்டுக்கிறணும், அவசரப்பட்டுறக்கூடாது. சில இடங்கள் அப்படி மாறும், மேலாப்பில் மல்டிப்ளை பண்ணிடுறோம் அப்படின்ட்டு. தெரியலனா எக்ஸ் க்யூபு ஹோல் க்யூப்னு இருக்குன்னா 3 டைம் போட்டு பாரு. 3 டைம் போட்டு பார்த்து பேஸ் ஒன்றா இருக்கனால பவர் 3 ஆட் பண்ணிடு. சரியா, அதை மறந்துடாத, அப்படியே கொண்டு போயிரு கணக்கை. சரி, அப்போ நெக்ஸ்ட் என்ன வந்துடும், எக்ஸ் பவர் 9 வருது, அப் டு அப்படின்ட்டு போகும். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து 1, அடுத்து 50 எக்ஸ் க்யூபு 1225 எக்ஸ் பவர் 6 ப்ளஸ் 19,600 எக்ஸ் பவர் 9 அப்படின்னு போகுது, அப் டு. சரி, பொறுமையாக ஃபோர்த்தோட தேவையில்லை. நெக்ஸ்ட்டு இதை எடுத்துக்கோ, இதுவும் இதுக்குள்ளது. அடுத்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/x ஹோல் பவர் 5 இதுக்குள்ளதை பார்ப்போம். சரியா, பொறுமையாக நிதானமாக செஞ்சு எடுத்துக்கோ. அப்போ இதுக்கு அப்ளை பண்ணையில் a + b ஹோல் பவர் n எக்ஸ் ஸ்கொயர் b = 1/x n = 5. ரைட்டா, ரைட். அப்போ 5c0 a power 5 - 0 b power 0 ப்ளஸ் 5c1 ப்ராக்கெட் போட்டு அப்புறம் எழுதிக்கிறோம், வேகமாக எழுதலாம்ல. 5c2 5c3 ப்ளஸ் 5c4. ஓகேயா, ரைட். 5 - 1 1, 5 - 2 2, 5 - 3 3, 5 - 4 4. புரியுதா, வேகமாக எழுதிக்கும். ஏக்கு பதில் என்ன இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் 1/x எக்ஸ் ஸ்கொயர் 1/x. கான்சன்ட்ரேஷன் பண்ணி எழுதிக்கோ, 1/x எக்ஸ் ஸ்கொயர் 1/x எக்ஸ் ஸ்கொயர் 1/x. ஓகே, இப்போ 5c0னா என்ன வந்துடும் 1. இது எக்ஸ் பவர் 5ன்னு வருது, அப்போ எக்ஸ் பவர் 10ன்னு வந்துடும். ஃபஸ்ட்டு 1, இது anything பவர் 0 1, இதுவும் 1 தான், இதுவும் 1 தான். இப்போ மிச்சம் உள்ள மட்டும் எழுதியிருக்கேன். அடுத்து 5c1னா 5, இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிட்டோம்னா இதில் என்ன இருக்குது 5 பவர் 2 இருக்குது, இங்கே வந்து 5 பவர் 4 இருக்குது. மேலே 5 1ல் கழிச்சிட்டோம்னா, அதாவது எக்ஸ் பவர் 2 ஹோல் பவர் 4ன்னு இருக்குது. 4 2 சார் என்ன வந்துடும் 8.
எக்ஸ் பவர் 8 கீழே ஒரு எக்ஸ் இருக்குது இந்த எக்ஸு. அப்போ அடிச்சிட்டோம் அப்படின்னா எக்ஸ் பவர் என்ன வந்துடும் 7. இது ரெண்டையும் அடிச்சிட்டோம்னா எக்ஸ் பவர் 7 அப்படின்ட்டு வருது. நெக்ஸ்ட்டு பார்த்து சிம்பிளை பண்ணுறேன். 10 எக்ஸ் பவர் 4ன்னு வருது. 10 எக்ஸ் பவர் இது என்ன வரும் அடிச்சிட்டோம்னா இங்கே என்ன இருக்குது 2 இருக்குது. எக்ஸ் பவர் 4ன்னு வருது. ப்ளஸ் அதே மாதிரி 10x மினிமம் எக்ஸ்பேண்ட் பண்ணி அடிச்சுப்பார். நெக்ஸ்ட்டு 5/xன்னு வருது. சாரி 5/x² வரும். அடுத்து 1/x பவர் 5ன்னு வரும். இதுதான் இதோட எக்ஸ்பேன்ஷன். பொறுமையாக நீ தான் ரஃபாக செஞ்சு பார்த்துக்கோ. ஃபாஸ்ட்டாக செஞ்சுட்டேன். 5C4லாம் ஓப்பன் பண்ணி பார்க்கணும். 5 × 4 × 3 × 2 அப்படின்ற மாதிரி ஓப்பன் பண்ணி பார்க்கணும். சரிங்களா? ரைட். இப்போ நான் வந்து ஆன்சருக்கு வர போகிறேன். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பவர் 4 அவன் கேட்ட கேள்வி. இதை வந்து அப்படியே பார்த்துக்க, நோட்டில் எழுதிக்கிற மாதிரி பார்த்துக்க. எக்ஸ் பவர் 4க்கு என்ன வரும் அப்படின்ட்டு பார்த்துக்கோ. என்ன புரியுதா? ஏன்னா உனக்கு வந்து எப்படி சொல்கிறது, மல்டிப்ளை பண்ணணும் ரெண்டையும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து கம்பேர் பண்ணி மல்டிப்ளை பண்ணணும். அங்கே உள்ள ஆன்சர் வந்து இந்த இடத்துல இருக்குது. இதனால் அழிச்சிருவோமா? இதை ரப் பண்ணிடுறேன். இந்த இடத்துல உள்ள ஆன்சரை பார்த்துக்கோ. இந்த இருக்குது. இது 1, இது 2. சரியா சொல்கிறது? இது 2. இது ஃபினிஷிங் ஆயிரும். இது கண்டினியூ ஆகாது. 2 இது அது கண்டினியூ ஆகும். ஏன்னா 50லே இருக்குல்ல அது மேலே. சரி, அப்போ அடுத்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணு. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் ஃபஸ்ட்டில் வந்து இந்த இடம் எடுத்துக்கிறோமாடா தம்பி, இதை எடுத்துக்கிறோம். இதுதான் எண்டு அதானே. என்னடா மல்டிப்ளை பண்ணது 1. அது ஃபஸ்ட் ஸ்டெப் எடுத்தோம்னா 1 × x பவர் 10 1 × x பவர் 10 x பவர் 10 வரும்ல. அது மாதிரி இதை எடுத்து இதில் மல்டிப்ளை பண்ணுற மாதிரி. அடுத்து இதுலேயும் பண்ணணும், இதுலேயும் பண்ணணும், இதுலேயும் பண்ணணும், வரிசையாக பண்ணுற மாதிரி. சரியா? அப்போ 1 எடுத்து இதில் பண்ணால் x பவர் 7 தேவையில்லை நம்மளுக்கு. ஆனால் இது தேவைப்படும். 1 × x பவர் 4 10 × x பவர் 4 வேணும்ல. சொல்கிற புரியுதா இல்லையா? இது 10 x பவர் 4 இது வேணும். கோஎஃபிஷியன்ட் x பவர் 4க்கு 50x³ இந்த இடத்துல எது வருமா பாருங்க. இது வேணும்ல. 50 × 5 50 × 10 வேணும்ல. இதையும் நம்மளுக்கு தேவை x பவர் 4. சரியா? இதையும் மல்டிப்ளை பண்ணால் கிடைக்குமான்னு பாரு. 50 × x³ 10, அதாவது 50x³ 10x பவர் அப்படின்னா எக்ஸ்னா 500 x பவர் 4 வரும்ல. அப்போ கோஎஃபிஷியன்ட் என்ன கிடைக்குது? 500 கிடைக்குதுல்ல. புரியுதா சொல்கிறது? அது மாதிரி ஒன்று ஒன்றா பார்க்கணும்ல. எது அது நம்மளுக்கு தேவை அப்படின்ட்டு பார்க்கணும். அதுக்காண்டி சொல்கிறேன். சரியா சொல்கிறது? 1 எடுத்து இதில் பண்ணால் 10 தேவையில்லை. இதே இந்த 1 எடுத்து இதில் பண்ணோம்னு வச்சுக்குவேன், தேவையானது இருந்தால் இது பண்ணால் என்ன வரும்? இந்த 1 எடுத்து இதில் மல்டிப்ளை பண்ணோம்னா வரிசையாக பண்ணணும். ஆக்சுவலி 1 x பவர் 10 இப்படி வரிசையாக பண்ணணும் தேவையில்லை. நம்மளுக்கு தேவை என்னென்னா x பவர் 4 டேம் எதாவது கலெக்ட் ஆகுது அப்படின்ட்டு. அப்போ 1ஐயும் இந்த 10 x பவர் 4ஐயும் இப்படி மல்டிப்ளை பண்ணோம்னா 10 x பவர் 4 கிடைக்கும். அப்போ 10 கோஎஃபிஷியன்ட்டு. அடுத்து 15x³ 10xஐயும் மல்டிப்ளை பண்ணால் 500 ஒன்று கிடைக்கும். அந்த மாதிரி கலெக்ட் பண்ணிட்டு போனால் போதும்னு சொல்கிறேன். தெரியுதா? கலெக்ட் பண்ணி பாரு. அப்போ பொறுமையாக நிதானமாக பேஜில் எழுதி வச்சுட்டு கனெக்ட் பண்ணிக்க. இதையும் நான் ஏன்னா அடுத்த பேஜ் போனால் இருக்காது இந்த பேஜ். ஓகே, பார்த்துக்கோ. லேப்டாப்பில் பண்ணுறது சொல்லிட்டேன். அதனால் நான் சொல்கிறத கவனிச்சுக்கோ. அப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பவர் 4 அது 2 ஃபுல்லாக எழுதி வச்சுக்கோ பார்க்கையிலேயே. இப்போ மல்டிப்ளை பண்ணி பாருப்போ 1 × 10 வந்துடும் எக்ஸ் பவர் 4க்கு. ப்ளஸ்ஸு 50 × 10ன்னு வந்துடும் x³ அதோட சேர்ந்தது. ப்ளஸ் 1225 5 பெருக்குனா வரும் 5. சரி புரியுதா? ப்ளஸ்ஸு 19,600 அதோட 1 மல்டிப்ளை பண்ணால் வரும். அவ்வளோதான். இப்போ 10 + 500 ப்ளஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 6125 + 1600. ஓகே, அடுத்து 26235 ஆட் பண்ணோம்னா அவ்வளோதான். இதுதான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பவர் 4 அப்படின்னு அர்த்தம். குட். நெக்ஸ்ட்டு சம்மை பார்த்துக்க, பொறுமையாக செஞ்சுக்க, கஷ்டம் ஃபீல் பண்ணக்கூடாது, எழுதி பார்க்கணும். ரைட், குட். நெக்ஸ்ட்டு 7th சம். அதுவும் இம்பார்ட்டன்ட் சம். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இந்த மாதிரி டைப்லாம் இம்பார்ட்டன்ட்னு. இதுக்காண்டி தான் இந்த எக்ஸசைஸை முக்கியம். 2x³ - 1/3
3x² ஹோல் பவர் 5 இதை ஈக்குவல் பண்ணுறேன். a + b ஹோல் பவர் nக்கு ஈக்குவல் பண்ணோம்னா a = 2x³ b = -1/3x², n = 5. ஓகே, என்ன கேட்டிருக்கு அப்படின்ட்டு பார்ப்போம் பொறுமையாக. கான்ஸ்டன்ட் டேர்ம் கேட்டிருக்கு. கான்ஸ்டன்ட் டேர்ம்னா இப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x⁻15 ஒன்று செஞ்சோம், x² x⁴ செய்கிறோம்னா பவரை ஈக்குவல் பண்ணோம்ல r கண்டுபிடிக்கிறதுக்கு. இப்போ கான்ஸ்டன்ட்னு சொல்லிட்டான்னா எதை ஈக்குவல் பண்ணணும் அப்படின்றது நான் வச்சுக்கிறணும். x⁻0 ஏன்னா இப்போ என்ன கான்ஸ்டன்ட்றது ஒரு வேரியபிள் நம்பர், ஏதோ ஒன்று சம் நம்பர், அது எக்ஸ்னு வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்குவேன். எதற்குன்னா மேலே பவரில் வந்து 0ன்னு போட்டால் தான் அதை வந்து எனிதிங் பவர் 0 என்ன வந்துடும், 1 கான்ஸ்டன்ட் நம்பர் வரும். பவரில் 1 போட்டுறக்கூடாது, இது வந்து எக்ஸ் கோஎஃபிஷியன்ட் ஆயிரும். பவரில் 1 போட்டால், பவரில் 2 போட்டோம்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x² உள்ளது வந்துடும். 1 போட்டோம்னா எக்ஸ் வந்துடும், 2 போட்டால் x² வந்துடும், 3 போட்டால் x³ வந்துடும். கான்ஸ்டன்ட்டுக்கு என்ன போடணும், அப்போ x⁻0 அப்படின்னு போட்டோம்னா இது எனிதிங் பவர் 0 என்ன ஆயிரும், நம்பர் ஆயிரும், கான்ஸ்டன்ட் ஆயிரும். அப்போ கான்ஸ்டன்ட்டும் கொடுத்துருந்தா நம்ம எதாவது ஈக்குவல் பண்ணி செய்யணும். x⁻0 நினச்சிட்டு 0 ஈக்குவல் பண்ணி r கண்டுபிடிக்கணும். புரியுதா சொல்கிறது? மறந்துடக்கூடாது. கொடுக்கப்பட்ட கோஎஃபிஷியன்ட்டுக்கு என்ன பவருக்கு என்ன கோஎஃபிஷியன்ட் கேட்குறான்னு பார்த்து அந்த பவரை தான் ஈக்குவல் பண்ணுவேன். ஆனால் கான்ஸ்டன்ட்னு சொல்லிட்டா மாறிலி அப்படின்னு தமிழில் அர்த்தம். x⁻0 0வை தான் ஈக்குவல் பண்ணி கண்டுபிடிக்கணும். இதில் தான் இதில் உள்ள ஹிண்ட்டு, கீவேர்டு. ஜென்ரல் டேர்ம் தான், tr+1 தான், ncr தான், a⁻n−r p⁻r. ஓகே, ஏக்கு இதுக்கு பிக்கு சரி. ncr 5cr 2x³ 5 - r -1/3x² ஹோல் பவர். சரிங்களா? r தெரியாது, ரைட்டு. 5cr அப்படி கரெக்ட் பண்ணிக்கோ. 2⁻5 - rன்னு ஒன்று எழுதணும். அப்புறம் x³ எழுதி 5 - rன்னு எழுதணும். 2 இருக்குல்ல, இது 2 இருக்குது, ரெண்டுக்குமே பாஸ் பண்ணணும். அதே மாதிரி இதில் -1 ஹோல் பவர் rன்னு எழுதணும். 3x² கீழே எழுதிட்டு மேலே கொண்டு போறியா? சரி, கீழே எழுதிட்டு அப்புறம் மேலே கொண்டு போவோம். பைன்னு எழுதி 3x² ஹோல் பவர் rன்னு எழுதணும். இப்போ 5crன்னு எழுதிட்டு 2⁻5 - rன்னு பிரிச்சுக்கலாம். x⁻15 - 3rன்னு உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இன்ட்டு -1 rன்னு எழுதிக்கலாம். இதை மேலே கொண்டு போனோம்னா 3x² ஹோல் பவர் rன்னு எழுதிக்கலாம். இன்னும் சரி பண்ணணும். 5cr 2⁻5 - r x⁻15 - 3r -1 ஹோல் பவர் r, இது 3⁻r x⁻2rன்னு வந்துடும். இது மேலே கொண்டு போனால் மைனஸ் பவர் மைனஸ் ஆயிரும். அதாவது எப்படி சொல்கிறது, உள்ள கீழே கொண்டு வந்துட்டு கீழே கொண்டு போயிட்டு கொண்டு வரியா மேலே. இதை வந்து வேணா ஒன்று செய், இப்போ கொண்டு வராத, இப்படி கொண்டு வா. அதாவது 3⁻r இன்ட்டு x⁻ என்ன இருக்கும், 2rன்னு இருக்கும். அப்போ x⁻2r மேலே போனால் என்ன ஆயிரும், -rன்னு ஆயிரும். அதுவும் 3⁻ போட்டால் என்ன ஆயிரும், -rன்னு வந்துடும். 3⁻ என்ன வந்துடும், -rன்னு வந்துடும். சரியா? இல்லை 3⁻r கீழே வச்சுக்கிட்டாலும் சரி, நீ அதை பற்றி ஒன்றும் இல்லை. நம்மளுக்கு தேவை எக்ஸுக்கு உள்ளது தான், நமக்கு தேவை என்னது, எக்ஸுக்கு உள்ளது தான். அதனால் இதை வந்து 3⁻ என்ன வச்சுக்கலாம், rன்னு வச்சுக்கோ. புரியுதான் பார் சொல்கிறது? புரியலைன்னா ஸ்லோ பண்ணி பார்த்துக்கோ. பிரித்து பொறுமையாக உனக்கு சின்ன சின்னதாக செஞ்சுருக்கேன் எக்ஸ்பேண்ட் பண்ணி. நம்மளுக்கு தேவையானது எக்ஸுக்கு மேலே என்ன இருக்குன்னு பார்த்து அதை மட்டும் செய். பவர் 5cr -1 ஹோல் பவர் r/3⁻r இன்ட்டு 2⁻5 - r முன்னாடி வச்சிரு. இது ஃபுல்லாக தான் கோஎஃபிஷியன்ட் r கான்ஸ்டன்ட் டேர்முக்கு உள்ளது. கோஎஃபிஷியன்ட் முன்னாடி உள்ளது. இதில் x⁻ அப்படின்னு எழுதுனோம்னா 15 - 3r இன்ட்டு x⁻ என்ன இருக்குது, -2rன்னு இருக்குது. அப்படியே கூட்டினோம்னா 5cr -1 ஹோல் பவர் r/3r 2⁻5 - r x⁻, இது ரெண்டும் ஆட் பண்ணோம்னா 5r 15 - 5r அப்படின்னு அர்த்தம். 15 - 5r அப்படின்னு அர்த்தம். இப்போ கான்ஸ்டன்ட் டேர்ம்னு சொன்னனால அதுதான் இங்கே கணக்கு. இப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் என்னது, கான்ஸ்டன்ட் டேர்ம். இது ஈக்குவல் பக்கத்தில் கொண்டு போய்க்கிறேன், ரொம்ப தூரம் போனால் விலை இருக்கிற மாதிரி இருக்குது.
கான்ஸ்டன்ட் டேர்ம் அப்படின்னு சொல்கிறனால கான்ஸ்டன்ட் டேர்ம் சொல்கிறனால எக்ஸ் பவர் 0ன்னு அர்த்தம். அப்போ 0 ஈக்குவல் டு இந்த எக்ஸுக்கு உள்ளது செய்யணும். 15 மைனஸ் 5r அப்படின்னு செய்யணும். 15 மைனஸ் 5r என்ன கிடைக்குது அப்படின்னு பாருங்க. 5 மைனஸ் 5r ஈக்குவல் டு மைனஸ் 15 அடிச்சிட்டோம்னா r ஈக்குவல் டு 5 3 சார் 15 3. அப்போ இதுதான் ஆன்சரு. சரியா? எடுத்தவன்ட்ட சொன்னேன் இல்லை இங்கே எடுத்துக்கிட்டாங்க. சரி இதுதான் கான்ஸ்டன்ட் டேர்ம். ஓகேயா? ரைட். 5c3 minus 1 whole power 3 by 3 power 3 2 power 5 minus 3 equal to 5 into 4 into 3 by 3 into 2 into 1 into minus 1 whole power 20 minus 1 by 27 into 2 power 2 into 4 அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த 3 2ஐயும் 3 அடிச்சிருவோம். 2 அடிச்சிட்டோம்னா 2 வருது. அப்போ மைனஸ் சரிங்களா என்ன வருது? 5 2s are 10 10 2 10 4s are 40 by 27 அப்படின்னு வருது. 40 by 3 power 3 தானே வருது. 3 power r 3 தானே வரும். 3 power r 3 into 3 into 3 3 power r minus 40 by 9 எப்படி வரும்? 40 by 9 வராது. 27 தான் வரும். into 4 5 4s are 40 5 20 10 40 minus 1 முன்னாடி போட்டாச்சு by 3 power கீழே இருக்குதுன்னு இருக்குது 3 power r minus 40 by 27 வருது. ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்க. ஏதாவது சேஞ்ச் இருந்துச்சுன்னா மாற்றிக்க. ஓகேயா? ரைட் குட். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம் சொல்லிட்டேன், பார்த்துக்கோ. இந்த எக்ஸசைஸே இம்பார்ட்டன்ட் தான் தம்பி. நெக்ஸ்ட் சம் வந்து 8th சம். 3 power 600 அப்படி கொடுத்துருக்கு. இதை பிரித்து கொண்டு வரணும் பைனாமியலில். அதில் என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா லாஸ்ட் 2 டிஜிட் கேட்டிருக்கான். லாஸ்ட் 2 டிஜிட் என்ன வரும் அந்த மொத்தத்தில் எக்ஸ்பான்ஷனில் அப்படின்ற மாதிரி. சரி இதை வந்து பிரிச்சுக்கோ. 3 2 into 300 பிரிச்சுக்கோ. இப்போ 3 ஸ்கொயர்னு பிரிச்சுட்டு மேலே வந்து 300 போட்டுக்கோ. அப்போ 9 போட்டு மேலே 300 போட்டுக்கோ. அடுத்து 10 மைனஸ் 1ன்னு போட்டு 300 போட்டுக்கோ. போட்டுக்கலாமா? எப்படி கொண்டு வந்து பண்ணிக்கலாம். இதை a மைனஸ் பி இல்லை a ப்ளஸ் பி ஹோல் பவர் என்னன்னே போட்டுட்டு ஏக்கு என்ன இருக்கும் 10, பிக்கு என்ன இருக்கும் -1, என்னுக்கு என்ன இருக்கும் 300. இப்போ ஃபார்முலா அப்படி எழுதணும்னா a ப்ளஸ் பி ஹோல் பவர் n என்சி நாட் a பவர் b பவர் ப்ளஸ் NC1 a பவர் b பவர் இப்படி தானே போகும். a பவர் b பவர் இது n மைனஸ் நாட்டு n மைனஸ் 1 இப்படி தான் போகும். சரியா? ரைட். அப்போ 10 மைனஸ் 1 ஹோல் பவர் 300. அப்போ n 300 c நாட் a b ப்ளஸ் 300 c1 a b ப்ளஸ் 300 c2 a b இப்படி போயிட்டே இருக்க முடியுமா? எது வரைக்கும் போகணும் ஒரு லிமிட் இருக்குல்ல. எது வரைக்கும் போகணுன்ற ஒரு லிமிட் இருக்குதுன்னா இப்படி போயிட்டே இருந்தோம்னா NCN கடைசியில் வரும் வைங்க. NCN a பவர் என்ன வந்துடும் n மைனஸ் 1 n மைனஸ் 2 வந்துடும். இங்கே a பவர் 0 வந்துடும், b பவர் n வந்துடும். அப்போ 300 c 300 அப்புறம் a பவர் 0 b பவர் 300 அப்படின்னு அர்த்தம். சரி ஏக்கு என்ன இருக்குது 10, பிக்கு என்ன இருக்குது 1 10 1 10 1 10 1 சாரி என்ன ஒன்று -1 சாரி -1. வெரி குட். ஏன்னா ஆட் ஆகி வேணால் வரும்ல. ரைட். இங்கே வந்து 0 புடையில் 300 மைனஸ் 0 இது 0
300 minus 1 1 300 minus 2 1 சரிதானே? அப்படி போயிட்டே இருக்குது, பார்த்துக்கோ. ரைட், 300 சி நாட்டை வந்து ஒன்றுன்னு போட்டுடலாம்ல, இது என்ன ஆயிரும், 1ன்னு ஆயிரும். ஓகே, எனித்திங் ஒரு 0 வந்தது 1, ஆனால் 10 பவர் என்ன இருக்கா, 300 ஒன்று இருக்குது, இது ஒரு 1 இருக்குது. சரி, மைனஸ் வரும், இது -1 ஹோல் பவர் 1ன்றதுனால இங்கே என்ன வந்துருச்சு, -1ன்னு போட்டு ஹோல் பவர் 1 இருக்கனால -1 வரும். 300 C1னா 300 இன்ட்டு 10 பவர் 299 வருது. அடுத்து -1 ஹோல் பவர் 2 வரும். இந்த இடத்துல 2 வரனால இது ஈவன் ஆனால் ப்ளஸ் ஆயிரும் இந்த இடம். அப்போ இங்கே ப்ளஸ் தான் வரும். 300 C2 அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம், அப்படி எழுதிக்கிறோமா, 300 C2 சரி எழுதிக்குவோம். 10 பவர் 298ன்னு வருது ஈவன் நம்பருக்கு. அதே மாதிரி அடுத்து ஆட் நம்பர் வரையில் 300 C3ன்னு வரும், 10 பவர் 297 வரும். இப்படி தானே போகும், அப் டு அப்படின்னு போகும். போகையில் கடைசியில் என்ன வந்துடும், 1ன்னு வந்துடும், 1ன்னு வரும், இதுவும் 1ன்னு வந்துடும். சரியான்னு பாரு, மூணுமே 1ன்னு ஆயிரும்ல எனிதிங் பவர் அப்படின்னு வரையில். NCN அப்படின்னு தானே வரும் கடைசியில், NCN அப்படின்னு தான் வரும் கடைசியில். அப்போ 1ன்னு முடிஞ்சிடும் கடைசியில். ஓகே ரைட், சிம்பிளிஃபை பண்ணுறேன். இதில் வந்து ஒன்றுமே இல்லை. இதில் ஃபஸ்ட்டில் ஏதாவது டிவைசபிள் பை சொல்லியிருக்காங்க. என்னது, டிவைசபிள் பை 100ங்கிறனால 10 ஸ்கொயர் வேணால் வெளியே எடுத்துருவோம். 10 ஸ்கொயர் வெளியே எடுத்துட்டோம்னா என்ன ஆகும் அப்படின்ட்டு பாரு. ரிமைனிங் என்ன இருக்குன்னு பார்ப்போம். இதில் வந்து 10 பவர் ஃபஸ்ட்டு ஒன்றில் 298 இருக்கும், -300 இன்ட்டு 10 பவர் 297 இருக்கும். 300 C2லேருந்து 10 பவர் 2 எடுத்தோம்னா 10 பவர் 296 வரும். மைனஸ் அப்டூன்னு வந்து ப்ளஸ் 1 தனியாக வரும். இது வரைக்கும் தான் எடுக்க முடியும், ப்ளஸ் 1 தனியாக வரும். அதில் எடுக்க முடியாதுல்ல 10 பவர் 2. அப்போ இது விச் இஸ் டிவைசபிள் பை என்னது, 100, which is divisible by 100. எது, இந்த ஃபஸ்ட்டு செட்டு ப்ளஸ்ஸு ரிமைண்டர் என்ன இருக்குது, ரிமைண்டர் வந்து இஸ் 1 அப்படின்னு அர்த்தம். அவன் லாஸ்ட்டு 2 டிஜிட்டாக சரி சொல்கிறனால, லாஸ்ட் 2 டிஜிட் அப்படின்னு சொல்கிறனால 2 தான் எழுதிக்க, 0 1 அப்படின்னு எழுதிக்கலாம். சரியா சொல்கிறது, 2 டிஜிட்டாக கடை சொல்லியிருக்கனால 0 1, அது முன்னாடி 0 கண்ணு இல்லை, வேல்யூ இல்லை, முன்னாடி புள்ளி வச்சிடக்கூடாது. ஓகே குட், சிம்பிளாக இருக்கும். பொறுமை நிதானமாக கவனி. ஓகே, தேவையான என்ன, அந்த இதை வந்து 100 டிவைட் பண்ணி ரிமைண்டர் 1 வரணும்னு சொல்கிறேன். அதை நான் கான்செப்டாக எடுத்துருக்கேன். பொறுமையாக பார். 9th சம். ஓகேவா, இது இம்பார்ட்டன்ட் சம் தான். 9 பவர் n plus 1 minus 8 power 8 n minus 9. இது என்ன சொல்லியிருக்கு அப்படின்ட்டு பார்த்துக்கோ. பொறுமையாக நிதானமாக, டிவைசல் பை 64 சொல்லிட்டு ரிமைண்டர் இந்த மாதிரி கேட்டிருக்கு. பொறுமையாக நிதானமாக. தம்பி வால்யூம் எதுவும் கம்மியாக இருந்தால் பார்த்துக்கோ. ஃபஸ்ட்டு வந்து 9 பவர் 8 + 1 வந்து ஓப்பன் பண்ணுவோம். 1 + 8 ஹோல் பவர் n + 1. 1 + 8னா 9 ஆயிரும்ல, அதுக்கு ஓப்பன் பண்ணையில் எண்ணுக்கு பதிலாக n + 1 இருக்குது. அப்போ n + 1 C0. சரியா, a பவர் b பவர் அப்படின்னு அர்த்தம். ஏக்கு 1, பிக்கு 8 ப்ளஸ்ஸு n + 1 C1 ab 1 8 ப்ளஸ் n + 1 C2 ab. புரியுதான்னு பார்த்துக்கோ. இப்படியே போகணும், எது வரைக்கும் போகணும் அப்படின்றது ஒரு லிமிட் இருக்குல்ல. சரியா சொல்கிறது, ஒரு லிமிட் இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிறணும். கடைசியாக வந்தால் என்ன ஆகும் அப்படின்ட்டு. கடைசியில் இதை வந்து நம்ம பவரை ஆட் பண்ணுவோம். n + 1 minus 0 0 n + ஏக்கு தானே எழுதணும், ஏக்கு தான் இருக்குது. n + 1 minus 1 1 n
ஏக்கிடா n+1 -2 2 இதே மாதிரி போயிட்டே இருக்கணும். அப்போ அடுத்த ஸ்டெப்பில் இங்கே என்ன வந்துடும், n+1 C0 1 பவர் n+1 இது 1 ப்ளஸ் n+1 C1 ரெண்டையும் அடிச்சிட்டோம்னா 1 பவர் n 8ன்னு வருது ப்ளஸ் n+1 C2 இங்கே 1 இங்கே 8 கழிச்சிட்டோம்னா என்ன வரும், 1 பவர் n-1 அப்போ 8 64 அப்படின்ட்டு வருது ப்ளஸ் அப் டு அப்படின்னு வருது. பார்த்து பொறுமையாக நிதானமாக. ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு வந்து 1ன்னு வந்துடும், இது 1. சரி, லாஸ்ட்டு எழுதணுமே. லாஸ்ட் எழுதுனா எப்படி எழுதுவேன், இப்போ இப்படி கழிச்சிக்கிட்டே வர்றோம், கழிச்சிட்டே வரையில் கடைசியில் NCN தானே எழுதுவோம். A பவர் என்ன எழுதுவேன், n-n B பவர் 0ன்னு எழுதுவேன். அப்போ நான் எண்ணுக்கு பதில் என்ன எழுதுகிறேன், n+1 CN அப்படி எழுதணும். புரியுதா சொல்கிறது, n+1 -n அப்படின்னு எழுதணும். இங்கே 0 தான் வரும். அப்போ -1 +1 கேன்சல் ஆகிரும். இங்கே என்ன வந்துடுது, 1 வந்துடுது. இங்கே 0 வருது. இங்கே n+1 C அப்படின்னு வருது. சரியா, n+1 வருஷம் அப்படியே போயிட்டே இருக்கையில். சரி, அதோட தேவையில்லை. இங்கே என்ன வரும் பார்த்துக்கோ, n+1 ஹோல் பவர்னு சொல்லையில் 1 பவர் 1 வருது. கடைசியில் என்ன வருது, n+1 CN அப்படின்னு வருது. இது n-n 0 ஆயிரும்ல. இதில் n+1க்கு பதிலாக -1 +1 1 இருக்கும். A பவர் இது சம்திங்னால 1 ஏக்கு, பிக்கு வந்து 8, இது 1 தான், இதுவும் 1 தான், 1 தான் வருது. 1 தான் வருது. சரியா சொல்கிறது, ரைட்டு. அப்போ இந்த ஸ்டெப்பில் கடைசியில் தேவையான்னு பார்த்துக்குருவோம், பொறுமையாக நிதானமாக. ஃபஸ்ட்டு NC0 அப்படின்னு சொல்லி 1ன்னு போட்டேன். ரெண்டாவது என்ன வரும் அப்படின்னா, இந்த இது 1 பவர் எனிதிங் 1 தான், இதுவும் 1 தான், இதுவும் 1 தான். அதனால் மல்டிப்ளை பண்ணி மொத்தமாக 1ன்னு போட்டேன். ப்ளஸ்ஸு n+1 NC என்னன்னா என்ன வரும், அதாவது 3C1னா என்ன வந்துடும், 3. NC1னா என்ன வந்துடும், n. அப்போ இங்கே n+1ன்னு வரணும். n+1 C1 அப்படின்னா என்ன வந்துடும், n+1. சரியா, ரைட். இங்கிட்டு என்ன இருக்குது, 8 ஒன்று இருக்குது. ரைட்டு. அடுத்து 1 எனிதிங் போட்டாலும் 1 தான். n+1ன்னு வரும், C2ன்னு வரும், 8² வந்துடும், 64. இதே மாதிரி போயிட்டே இருக்கும். சரி, நான் சொல்கிறது இதே மாதிரி என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும், போயிட்டே இருக்கும். ரைட்டு. இப்போ உள்ள பெருக்கும் 1 + 8n + 8 ப்ளஸ்ஸு இதில் என்ன வந்துடும், n+1 C2, n+1 C2, அதே மாதிரி n+1 C3 இப்படி போயிட்டே இருக்கும்டா தம்பி. 8³ அப்படி போயிட்டே இருக்கும். 3 செட்டு எழுதிக்கிறேன். ஏன்னா உனக்கு வந்து இதில் ஒரு செட் ஆஃப் வந்து காமிச்சிட்டேன். ப்ளஸ் 8² வெளியே எடுத்தோம்னா என்ன ஆகும் அப்படின்ட்டு, இந்த செட்டிலேருந்து 8² வெளியே எடுத்துட்டோம்னா, இந்த செட்டிலேருந்து இங்கிட்டு ரிமைனிங் இருக்குல்ல, இதிலேருந்து ஒரு 8² வெளியே எடுத்துட்டோம்னா 64 அப்படின்றக்காண்டி மிச்சம் என்ன வரும் அப்படின்னா, n+1 C2 வரும், n+1 C3 வரும், n+1 C4ன்னு வரும்ல, அப்டூன்னு போகும். அதுக்காண்டி காட்டுறக்காண்டி. புரியுதா, அப்படி காட்டுறக்காண்டி தான் உனக்கு காட்டுறேன். அப்போ இந்த சைடில் உள்ளது ஃபுல்லாக, இந்த இது ஃபுல்லாக விச் இஸ் டிவைசபிள் பை 64. முன்னாடி என்ன இருக்குது பாரு, 8² இருக்குல்ல இந்த இடம், இதுக்கு என்ன அர்த்தம், 64. அப்போ விச் இஸ் டிவைசபிள் பை 64ன்னு அர்த்தம். ப்ளஸ் இங்கே என்ன வருதுன்னு பார்த்துக்க, ரிமைண்டரு என்ன வருது, 1 + 8n + 8 அப்படின்னு கிடைக்கிது மிச்சம். தெரியுதா சொல்கிறது. அப்போ கிடைக்கிறதோட ஆன்சரோட இதை மல்டிபிள் ஆஃப் கேன்னு எழுதிக்கலாம்ல. மல்டிபிள் ஆஃப் கே இதை சுருக்குறியா, சுருக்குறேன்னா 8 1 9 9 + 8n ப்ளஸ்ஸு விச் இஸ் டிவைசல் பை 65 இருக்கனால 64 இருக்கனால ஏதோ மல்டிபிள் ஆஃப்னு எழுதிக்கலாம். 64K அப்படின்னு ஒரு ஆன்சர் வரும்ல, அதை K அப்படின்னு நம்ம எழுதிக்கிறோம் நம்மளா இந்த இடத்த.
புரியுதா சொல்கிறது? ஏன்னா டிவைசபிள் பண்ணால் மல்டிபிளை பண்ணுறவங்க எழுதுவோம்லடா, அந்த அர்த்தத்தில். ரைட், இங்கே என்ன இருக்குது? 9 பவர் n + 1 அப்படின்னு அர்த்தம். ஒன் சைடாக கொண்டு வா. 9 பவர் n + 1 -8n -9 = 64k அப்படின்னு வருது. சரிதான் பார்த்துக்க. விச் இஸ் டிவைசபிள் பை என்னது? 64. விச் இஸ் டிவைசபிள் பை 64 அப்படின்னு அர்த்தம். அப்போ இதில் ஒரு செட்டை எடுத்து கணக்கை கொண்டு வந்து டோட்டலாக எல்லாமே 64ஆல் டிவைட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டேன். அந்த சைடு கொண்டு போய். புரியுதா சொல்கிறது? கணக்கு நிதானமாக போட்டுப்பார், நிதானம் கூர்ந்து கவனி, பொறுமையாக நிதானமாக பாரு. ரைட், லாஸ்ட் ஒன் சம் ஒன்று செஞ்சுக்கிறோம். 10 சம் ஆக்கிடுவான். எத்தனை சம் இருக்குதுன்னு தெரியல, ரொம்ப நேரம் ஆயிரும்ல உனக்கு. 10 சம் ஆக்கிக்கிறேன். மிடில் டேர்ம் கண்டுபிடிக்கிறது. 10 சம் ஆக்கிட்டோம்னா 10 சம் தனியாக செஞ்சுக்கிறோமா? ஏன்னா நிறைய 10லேருந்து ஃபர்தராக கண்டினியூவாக வேறு இருக்குது. ஓகே, 10லேருந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்த்துக்குறோம். ஓகே, குட். ஒழுங்காக உட்காந்து பொறுமையாக பார்த்துக்க. வீட்டில் உட்காந்து பார்த்தாலும் சரி, டியூஷனில் பார்த்தாலும் சரி, இங்கே உட்காந்து கிளாஸில் உட்காந்து பார்த்தாலும் சரி, பொறுமையாக நிதானமாக பார்க்கணும். சவுண்டு கம்மியாக இருந்துச்சுன்னா சரி பண்ணிக்கோ. ஓகே, குட்.